இங்கே இந்த பொண்ணு கடவுள்கிட்ட என்னை ஏன் பொண்ணா பொறக்க வச்ச, பையனா பொறக்க வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு கேவலமா திட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவங்க ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டயுமே இவங்க கோவமா தான் பேசுவாங்க. அதனால இவங்கள பார்த்தாலுமே எல்லாருக்கும் பயம் தான் வரும். அப்போ ஒரு பையன் வந்து லவ் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணு செருப்பால அடிப்பேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறா. உடனே கடவுள்கிட்ட என்ன ஆம்பளையே பொறக்க வச்சிருக்கலாம், இப்ப பொண்ணா பிறந்து ஆம்பளமா நடிக்கிறது நீ எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் அசிங்கமா திட்டுறா. உடனே ஷாக் ஆகிற மாதிரி ஆகுது, தொண்டெல்லாம் கவுது. அவன் வீட்டுல இருக்கும்போது ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் 2 நாள் லீவ் கேட்கறான். இந்த பொண்ணு கோவப்பட்டு திட்டி வாய்ஸ் மெசேஜ் போடுறா. பார்த்தா எல்லாமே ஆம்பளை குரல தான் கேக்குது. இப்ப பயத்துல கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பாக்குறா. அப்பயுமே அதே குரல் தான் கேக்குது. இப்ப மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை வாங்கலாம்னு போறா. ஏதோ தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதை கூட வாங்காம வீட்டுக்கு வந்துடுறா. அவன் பொறுமையா பேசி பாக்குறா. இவரோட வாய்ஸ் வருது. ரொம்ப நிம்மதியாகி கோவப்பட்டு பேசி பாக்குறா. பார்த்தா ஆம்பளை குரல் வருது. அப்பதான் தெரியுது கோவப்பட்டதான் ஆம்பளை குரல் வருதுன்னு. பொறுமையா பேச ஆரம்பிக்கிறா. ஆனா ரோட்லயும் கடுப்பேத்துறாங்க. அவசரப்பட்டு திட்டுறா. அதனால வேக வேகமா ஆபீஸ்க்கு வந்துடுறா. அப்ப ஆபீஸ்ல வேலை செய்யாம மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவங்க சத்தம் போட்டு திட்டாம சவுண்டே வராம திட்டிட்டு போறாங்க. ஆனா அடுத்த நாளே அவங்க மேனேஜர் வந்து இங்க இருக்க யாருமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க, நீங்க மீட்டிங்ல நீங்க எப்படி திட்டீங்களோ அதே மாதிரி திட்டுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப கோவப்பட்டு பேசுற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. சோ நம்ம எதுவுமே பேசக்கூடாதுன்னு பொறுமையா பேசி ஒழுங்கா வேலை செய்யுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. அதை பார்த்த மேனேஜர் வெளியே வந்து செம்மையா திட்டிட்டு போறாரு. ஆனா அங்க இருக்க இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு என்னதான் ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்பதான் இந்த பொண்ணு கோவப்பட்டு திட்டுறா. இவனுக்கும் புரியுது. அப்ப நீ எதுக்கு எல்லாருமே கோவப்பட்டு இருக்க, பொறுமையா இருன்னு சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆவறான். நீ எதுக்கு டென்ஷன் ஆகி பேசுறன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் என்னோட அப்பா கூட அதிகமா கோவப்படுவாரு. ஒரு நாள் எங்க அம்மா பண்ணாத தப்புக்கு கோவப்பட்டு செம்மையா அடிச்சு திட்டி விட்டாங்க. அந்த மனசு தாங்காம அவங்க அன்னைக்கு நைட்டே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட அப்பா இனிமேல் கோவப்படாம இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா அவர் முன்னாடியே கோவப்படாம இருந்திருந்தா இதெல்லாம் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். நீ சொல்றது சரிதா, இருந்தாலுமே எனக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, நான் ஆம்பளை மாதிரி கோவமா பேசினாதானே எல்லாருமே என்ன மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. யார் சொன்னது அதெல்லாம், இவன் பேச்சை கேட்கறானா, நீ பொறுமையா பேசினா கூட கேட்பாங்க, நீ முதல்ல பேசி பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்கறான். இனிமேல் நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி உள்ள போறாங்க. அப்ப கிளீனர் அக்கா தூங்கிட்டு இருக்காங்க. அமைதியா இருங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல இவங்க பொறுமையா பேசியிருப்பாங்க. அப்ப வந்து ஒர்க்கரும் இதனால நீங்க ரொம்பவும் கோவப்பட்டு பேசுவீங்க, அதனால எங்களுக்கு வேலைலாம் செய்ய பிடிக்காது, ஆனா இப்ப நீங்க பொறுமையா பேசுனீங்க, அதனால நாங்க ஒழுங்கா வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு போறாங்க.